நாங்கள் கேள்விப்பட்டு இவங்க வந்து 11 நாளாக வந்து இவங்க திண்டாடி இருக்கிறது வந்து இது வந்து ஏதோ புதுமையான ஒரு விஷயம் இல்லை. காலாகாலமாக இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவங்க கேட்குறது வந்து நான் ஒரு முக்கியமான இஷ்யூ, முக்கியமான ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். படிக்கிற மக்களுக்கும் தெரியும், படிக்காத மக்களுக்கும் தெரியும், பாமர மக்களுக்கும் தெரியும். ஒரு விவசாயியோட கடன், ஒரு விவசாயி அந்த கடனால எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து அப்பப்போ குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்பவுமே வந்து பேசிட்டு இருக்காங்க, விவாதம் நடக்குது. ஆனால் அதுக்கான தீர்வு காணாம இருக்கு. இவங்க கஷ்டப்படுறது வந்து ஒரு வீடியோ வந்து எங்களுக்கு வந்தது முந்தா நேத்து அதை பார்த்துட்டு உண்மையிலேயே வந்து சத்தியமா அந்த பேட்டி கொடுக்கறது நாங்கள் இங்கே வரலங்க. இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு இவங்களோட கஷ்டங்கள் எங்களால் முடிஞ்சவங்களுக்கு ஒரு 10 பேரோட கடன் தீர்க்க முடியும்னா நாங்களே வந்து கையோட வந்து பேங்க் கடனை தீர்த்து இவங்க கிட்ட தகவல் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க சொல்ற இது அந்த பிரச்சனை இத்தனை கோடி கணக்கான ஒரு கடன்னா தயவுசெய்து நான் வேண்டிக்கிறது ஒரே ஒரு விஷயம், கவர்மெண்ட் ஷுட் இன்டர்வீன் அண்ட் தே ஷுட் டேக் ஸ்டெப்ஸ் டு கிளியர் த லோன்ஸ். அவ்வளோதான். அவங்க கேட்குற இந்த கோரிக்கைகள் வந்து பிரைம் மினிஸ்டர் கிட்ட, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோ இல்லை யாராவது இங்கிட்டு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி, இப்போ நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறது இவங்களை நாங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஆனால் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவாக யாராவது வந்து இந்த கோரிக்கைகளில் அவங்க நியாயமாக கேட்குற கோரிக்கைகள் தான், இந்த கோரிக்கைகள் ஏற்றுட்டு அவங்க வந்து வயசில் பெரியவங்க, சின்ன பசங்க போராடினா கூட அது வந்து ஒரு ரொம்ப நாள் நீடிக்கும், கஷ்டங்களை தாங்கிக்கலாம். ஆனால் இவங்கெல்லாம் கஷ்டங்கள் தாங்க முடியாது. அங்கிட்டு ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்கு. அந்த அம்மாவோட வீடியோ பார்த்து தான் நாங்கள்லாம் கிளம்பி வந்தோம். மத்திய அரசும் சரி, மாநில அரசோட சரி, இவங்களுடைய கோரிக்கையை ஏற்கிறது இல்லைங்கிறதா அவங்களுடைய பிரச்சனையை. நீங்க எந்த அளவுக்கு இதில் உதவும்? இல்ல அதுதாங்க திரும்பவும் காட்டுறேன். பிரைம் மினிஸ்டருக்கு அவங்க லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்களே, அது என்ன பண்ண போறாங்க? மறுபடியும் ரெப்ரசென்ட் தாங்க பண்ண முடியும். ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து பண்ற வரைக்கும் நம்ம வந்து ரெப்ரசென்ட் தான் பண்ண முடியும். ஏன்னா கன்சர்ன்ட் பீப்புள் ஒன்லி கேன் ஹெல்ப் அஸ். வி கேன் ஹெல்ப் இன் அ செப்பரேட் வே. நடிகர் சங்கத்தில் இருக்கிறதுனால நீங்க வந்து ஈஸியா வந்து கவர்மெண்ட் அணுக முடியும். அதுதான் வந்திருக்கோம் சார். இது ஏன்னா பிகாஸ் we need someone to not to represent them, they represent themselves. ஒரு இப்ப பாருங்க, ஒரு ஹரியானால இருந்து வந்திருக்காரு ஒருத்தர், ஷோ சப்போர்ட். அவருக்கு உண்மையிலே நன்றி சொல்லணும். அவர் வந்து எந்த ஒரு நாட்டுல எந்த ஒரு பகுதியா இருந்தாலும் சரி, ஒரு விவசாயி தான் சொல்லி அவர் குரல் கொடுக்கிறதுக்கு ஹரியானால இருந்து வந்திருக்காரு. ஹரியானா மட்டும் இல்ல, ராஜஸ்தான், யூபி எல்லா மாநிலத்தும் வந்திருக்காங்க. டெய்லி வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடிட்டு வரீங்க. விவசாயிகள் பிரச்சனை சம்பந்தமாக நடிகர் சங்கமோ அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திரை உலகமோ ஒட்டுமொத்தமா திரண்டு வந்து போராட்டம் எதுவும் நடத்துமா? ஏன்னா 11 நாள் ஆயிடுச்சு சார். போராட்டம் விட இதுக்கு தீர்வு காணணும் சார். ஸோ அதனால we should ask the representatives from the government, அந்த கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அந்த கன்சர்ன் மினிஸ்ட்ரி வந்து இது வந்து சீரியஸான இஷ்யூவா நினைச்சு, அவங்களுக்கும் தெரியும், பட் அது உணர்ந்து இம்மீடியட்டா வந்து ஸ்டெப்ஸ் எடுத்தாதான் இவங்க வந்து மறுபடியும் வேலைக்கு போக முடியும். அவங்க வந்து கேட்கறது அவங்க வீட்டுக்கு போறதுக்கு இல்லை, மறுபடியும் வயலுக்கு போறது தான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிச்சுன்னா மறுபடியும் நாங்கள் வயலுக்கு போய் நாங்கள் வேலை செய்யவும் விடாம அவங்க கட்டின கடனுக்கு வட்டி கட்ட சொல்லி அவங்க பண்ற டார்ச், அந்த பிரைவேட் பேங்க்ஸ் பண்ற டார்ச்சர் ஆகட்டும். அவங்க வந்து ஒரு அம்மா வந்து நகையெல்லாம் ஒட்டுமொத்த நகை தாலி கூட அடமானம் வச்சு அந்த அம்மா எங்கிட்ட உட்காந்துருக்கு. அந்த அம்மா கேட்கறது வந்து அந்த கடனோட இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை வேவ் ஆஃப் பண்ணீங்கனாலே போதும், எனக்கு ஒரு வழி காட்டுங்கன்னு கேட்கறாங்க. அந்த வழி காட்டுங்க. இல்லங்க, நாங்க கேட்கல சார், தொகையெல்லாம் கேட்கல. எங்களுக்கு பிரதம மந்திரியை போய் பார்க்கணும், அவங்க ஜனாதிபதியை பார்க்கணும். எங்களுக்கு அவங்க மூலியமா எல்லா விவசாய கடந்தல் இப்படி கிடக்கணும் விரும்புறோமோ ஒழிஞ்சு, நடிகர் சங்கம் மட்டும் எங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு எத்தனை 7,000 8,000 கோடி இருக்கு தமிழ்நாட்டில் கொடுக்க வேண்டியது. இவங்க நினைச்சா போய் பிரதம மந்திரியை பார்க்கலாம், பிரைம் மினிஸ்டர் பார்க்கலாம், உடனே பார்ப்பாங்க. நாங்க தான் விவசாய அன்டச்சபிள் பீப்புள், தீண்டத்தகாதவர்கள் அவர்களுக்கு. நாங்க தான் வந்து டவுன் ராடன் பீப்புள், 2ஆம் தர குடிமக்கள். ஆனா இவங்களுக்கு கண்டிப்பா உண்டு. இவங்க நடிகர் சங்கத்தின் மூலமாக பார்த்து விவசாயிகள் இன்று சட்டை வேசி இல்லாம கோமணத்தோட உட்கார்ந்துருக்காங்க. பெண்கள் வந்து சீலை லவுக்கை இல்லாம பாவாடையோட உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, பேசுங்கன்னு இவங்க நினைச்சு இன்னைக்கு போய் பிரைம் மினிஸ்டர் பார்த்தா பிரைம் மினிஸ்டர் கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவாரு. இல்லாட்டி தமிழகத்துல பெரிய போராட்டங்கள் அறிக்கை விட்டு எங்களுக்காக ஆதரவாக 11 நாள் இனிமேல் நாளையிலிருந்து விவசாயி செத்து போறது வழியே இல்லை. அந்த செத்து எங்களை சாவலிருந்து தற்கொலையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்க கேட்டுக்கிறோம். சார், இப்ப இது சம்பந்தமா நீங்க பிரதமரையோ அல்லது மத்திய நிதி அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சரையோ நீங்க பார்க்கறதுக்கு அதுக்கு தான் வந்திருக்கோம் சார். அது வந்து இப்போ இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னா கண்டிப்பா வந்து நாங்க போய் அவங்களை சந்திக்கணும். கன்சர்ன் மினிஸ்டர்
கன்சர்ன்ட் அபிஷியல்ஸ் வந்து சந்திச்சு அதுக்கான விஷயத்தை வந்து அவங்களுக்கு வலியுறுத்தி அவங்க வந்து இமீடியட்டா இதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றது அவங்க வாயால சொல்ல வைக்கிறது தான் எங்களோட முயற்சி. அது இந்த விவசாயிகளை பார்க்கும் போதே நீங்க கண் கலங்கிட்டீங்க. உண்மையாலுமே இந்த போராட்டம் வந்து எவ்வளவு ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கு சார் உங்களுக்கு? பாருங்க 11 நாள் ஆச்சு அவங்க. ஆனா ஒரு விஷால ஒரு பிரகாஷ் ராவ் தெருவில் சம்பந்தப்பட்டவங்க இத்தனை மீடியா வரீங்க இல்லையா? இருக்கிறீங்க. பட் அது வந்து இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா இது ஒரு நேஷனல் நியூஸ் இல்லையா? இவங்கள சொல்லல நானு. மீடியா மட்டும் இல்ல விவசாயிகள் ஒண்ணுமே இல்லாம நான் உங்களை சொல்லல. நான் வந்து ஒரு நேஷனல் நியூஸ் சொல்றேன். அல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை சொல்லுங்க. ஒரு நேஷனல் நியூஸ் ஆக மாட்டேங்குதுல்ல. அது வந்து விவசாயங்கிறது இந்தியன் விவசாயம். ஒரு தெண்டுல்கர் செஞ்சுரி எடுத்தா இந்தியன் ஆகிறாரு. ஒரு சிப்பாய்ங்கிற மாதிரி எந்த நாட்டில் இருந்தாலும் அது கர்நாடகாவோ தமிழ்நாடோ கேரளாவோ இருந்தாலும் இது ஏன் வந்து ஒரு தமிழ்நாடு விவசாயிட்ட பாகுபட்டு பேசுறாங்க? ஏன் ஒரு நேஷனல் மீடியா இவங்களுடைய குரல் இவங்களுடைய அழுகை ஏன் கேட்க மாட்டேங்குது? எத்தனை நாள் அழ முடியும் இல்லையா? அதுக்கு ஒரு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம வரும்போது இவங்களுக்கு எதாவது சொல்றாங்கல்ல, நம்மளை யாரும் பெரியவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம வந்து ஆதரவு நின்னா இது காசு இல்லை பிரச்சனை. இன்னைக்கு வந்து ஒன்லி ஒரு லோன் வேவிங் இல்லை. எப்பவுமே நம்ம வந்து ஒரு திட்டம் போடும்போது ஒரு விஷன் இல்லாமல் இருக்கு. ஒரு கிரீன் ரெவல்யூஷன் சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆறுகளையோ கிணறுகளையோ பராமரிக்கிறத விட்டுட்டு போர்வெல்னு வந்துடுச்சு. பட் லாங் டேர்ம் போய் 2000 அடி போக வேண்டியதா இருக்கு தண்ணிக்கு. அது இல்லை தீவிர வெறும் ஒரு வேவிங் இல்லை. மழை இல்லை. மழை இல்லைன்னும் போது விலை வளர்ச்சி வரல. அதை தாண்டி கஷ்டப்பட்டு அவங்க வளர்ந்தாலும் அதுக்கான விலை இல்லை. அப்ப எங்கதான் போவாங்க? இது வந்து ஒரு விஷன் இருக்கிற ஒரு கண்டினியூஸ் மீண்டும் மீண்டும் இதே பிரச்சனை. இன்னைக்கு வேவ் பண்ணுவீங்க, மறுபடியும் அடுத்த வருஷம் மறுபடியும் மழை வராது, மறுபடியும் வேவ் பண்ணுவீங்களா? அது இல்லாம ஒரு தொடர்ந்து உட்கார வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மினிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மினிஸ்ட்ரியில வந்து எந்த காந்தமும் இல்லாத மினிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி. எல்லாருமே வேற வேற மினிஸ்டர் தான் வேணும். ஏன்னா அவங்களுக்கு முக்கியம் இல்லை. இப்போ வந்து ஒரு டீச்சர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஒரு டிரான்ஸ்போர்ட் ஸ்ட்ரைக் பண்ணுச்சுன்னா அந்த பேசஞ்சர்ஸ் டிஸ்டர்ப் ஆவாங்க. ஒரு டாக்டர்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸ் ஆயிடுவாங்க. பட் விவசாயி ஸ்ட்ரைக் பண்ண அவரே ஹர்ட் ஆவார். போய் வேலை பார்க்கணும்ல. ஸோ இதை நம்ம எப்பவுமே ஏன் இந்த தீண்டு தகாத ஒரு இடத்துல வச்சிருக்கோம்? அதுக்கு எந்த ஒரு வாய்ஸ் இல்லாம இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது. ஒரு ஜப்பான்ல ஒரு 7% இருக்கிற ஒரு ஃபார்மர்ஸ் வந்து மொத்த நாட்டையே காப்பாத்துறாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அங்க இருக்கிற ஒரு மாடுக்கு கூட ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு. இதுக்கு ஜப்பான்ல போய் மாடா இருக்கலாமா இங்க இருக்கிற விவசாயி இருக்கிறத விட? இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு இப்ப பிரகாஷ் ராஜோ விஷாலோ ஒரு நடிகர் சங்கம் எதா பண்ணதுன்னா இது வந்து 40,000 கோடி கேட்டிருக்காங்க. அதுல ஒரு 7,000 கோடி கொடுத்தா எங்க முடியுது? 1,800 கோடி கூட எங்க முடியுது? இன்னைக்கு வந்து போன வருஷம் 2016 நீங்க எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சம் கோடிக்கு மேல ஒரு கார்பரேட் டாக்ஸ் நீங்க வந்து வேவ் ஆஃப் பண்ண முடியுது. அதுல ஒரு 10% நீங்க கொடுத்தா நம்மளுடைய பிரச்சனை தீரும். அது ஏன் அப்படி தீர்ந்ததுக்காக பாக்குறீங்க? இதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்கணும், இதுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். இவங்க வந்து நிக்கிறாங்க 11 நாள். நேற்று நைட்டு பார்க்கும்போது உண்மையாக கண்ணில் வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம தலைவர் ஆகிறதுக்கு இங்க வந்ததில்லை. என்னோட விவசாயி இன்னைக்கு ஒரு விவசாயின்னு பார்த்தீங்கன்னா ஏன் கூலி ஆகிறான் ஒரு விவசாயி? விவசாயி ஒரு புள்ள ஏன் மறுபடியும் விவசாயி ஆக மாட்டேங்கிறான்? விவசாயி இல்லாம என்ன ஆக போறோம் நம்ம? அதனால அவங்க தான் பேசுவாங்க. பட் அவங்க போராட்டத்துக்கு ஒரு பலம் இருக்கு, ஒரு ஆதரவு இருக்கு. மொத்த மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஆதரவுக்கு தான் இங்க வந்திருக்கோம். தமிழக விவசாயிகள் டெல்லியில் தொடர்ச்சியாக 2வது வாரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இறை பிரபலங்கள் நடிகர் விஷால், நடிகர் பிரகாஷ் ராஜ் நேரில் சந்தித்து அவர்களை கோரிக்கைகள் என்ன என்று கேட்டு பெற்றனர். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் பேசினார்கள். விவசாயிகளின் கோரிக்கைகள் அடிப்படையான தேவைகளைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அதனை நிச்சயமாக மத்திய அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். இது குறித்த செய்தியை பிறகு விரிவாக பார்க்கலாம்.